குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். கேக்குதா? ஃபோன் சார் சார் கேக்குது. Okay, let's start our today's session. Probably it's going to be the last class. Okay, okay, let's see today what we are going to learn. ஸோ நாம் வந்துட்டு இவ்வளோ நாளும் ப்ரெசன்டேஷன் படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? பவர் பாயிண்ட் வந்துட்டு படிச்சிட்டு இருக்கிறோம். அதில் வந்துட்டு இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நாம் மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரெசன்டேஷனில் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ த மெயின் ஃபீச்சர் ஒன்று இருக்குது. லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா? ஹோம் டேப்பில் வந்து எல்லாமே வந்துட்டு பார்த்துருந்தோம். ஓகே, ஸ்லைட்ரு வகை என்ன அப்படின்ட்டு, ஸ்லைட்ரு டைப்ஸ் ஆஃப் ஸ்லைட்ஸ், இன்சர்ட், ட்ரோ, இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஓகே, டிசைன், எந்த தீம் வேணும்ன்றது செலக்ட் பண்ணுறது, அதே போல் அதில் வேரியன்ஸ், அதே போல் நமக்கு பார்த்துக்கொள்ளையிலும் இங்கே அதில் ஸ்லைடர் சைஸ் இருக்குது, பேக்ரவுண்ட் ஃபார்மேட் பண்ணுற என்றதெல்லாம் எப்படி என்று பார்த்துருந்தோம். ரைட், ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு என்னென்னு சொன்னால் ட்ரான்சிஷன் பார்த்துருந்தோம் இல்லையா? ஒரு ஸ்லைடில் இருந்து அஹ், அடுத்த ஸ்லைடுக்கு எப்படி போகிறன்றதை வந்துட்டு செய்கிறது வந்துட்டு என்ன செஞ்சுருந்தோம், ஸ்லைடுன்னு சொல்லி சாரி டிரான்சிஷன் என்று சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கான நம்மட வந்துட்டு இன்றைக்கு பார்ப்போம். நாம என்னன்னு சொன்னால் அனிமேஷன் சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், அனிமேஷன் சொல்லி சொல்கிறது என்னன்னு சொன்னால் நாம பார்த்துருந்தோம் இல்லையா? என்ன ஒரு ஸ்லைடில் இருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு மூவ் ஆகிறதுக்கு நாம் என்ன செய்யும், டிரான்சிஷன் செட் பண்ணுவோம். ஓகே, ஒரு ஸ்லைடில் இருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு போகிறதுக்கு என்ன செய்யும், டிரான்சிஷன் செட் பண்ணுவோம். ஓகே, இப்போ அதே போல் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னால் பாருங்க, பாருங்க, நீங்கள் ஸ்லைட் ஷோ பண்ணுவீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம் உங்களுக்கு, இது வந்துட்டு என்ன சொல்லுவோம் நாம, டிரான்சிஷன் சொல்லுவோம். ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு ஸ்லைடில் இருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு மூவ் ஆகிறது வந்துட்டு என்ன செய்வோம், டிரான்சிஷன் சொல்லி சொல்லுவோம். ரைட், அதே போல் இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க, அனிமேஷன் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னால் ஒரு ஸ்லைடுக்குள்ளே வந்துட்டு உங்களோட கண்டென்ட் வந்துட்டு எப்படி எப்பியர் ஆகணுங்கிறத வந்துட்டு டிஃபைன் பண்ணுற ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னால் அனிமேஷன்ஸ். ரைட், பாருங்க, இந்த அனிமேஷனில் நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கு. பாருங்க, உதாரணத்துக்கு இந்த இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம அனிமேட் பண்ண போகிறோம்னு சொன்னால் பாருங்க, இப்படி ஒரு என்ன உங்கள்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துக்குது. ஓகே, அதுக்குள்ள சம் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குதுன்னு சொன்னால் ஓகேயா, இப்படி ஒரு இது வந்துருக்கு உங்களோட ஸ்லைடில். இந்த ஸ்லைடை வந்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அனிமேட் பண்ணணும்னு சொன்னால் பாருங்க, எப்படி இந்த இருக்கிற ஸ்லைடில் வந்துட்டு இந்த ஸ்லைடுக்குள்ளே வந்துட்டு இந்த இருக்கிற கண்டென்ட் வந்துட்டு எப்படி appear ஆகணுங்கிறது தான் வந்துட்டு என்னன்னு சொல்லணும்னு அனிமேஷன் சொல்லி சொல்லுவோம். ஓகே, பாருங்க, இப்படி அனிமேஷன்ஸ் நிறைய appearன்னு சொன்னால் டக்குன்னு உடனே வந்துடும். ஓகே, நமக்கு ப்ரிவியூ கொடுத்து பார்க்கலாம். பாருங்க, இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு ப்ரிவியூ கிளிக் பண்ணிங்கன்னா அது எப்படி அனிமேட் ஆகுறன்றது வந்துட்டு என்ன செய்யுது,
காட்டுது. அதே போல் ஃப்ளோட்டின் பாருங்க. பாருங்க நம்ம இதை வந்துட்டு நம்மளோட இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, பாருங்க எப்படி வந்துச்சுண்டு கவனிச்சிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது தானே? ஆமாம் சார், ஆமாம் சார். ஃப்ளோட் ஆகிருந்துச்சு, விளங்கிச்சு அவங்களுக்கு பாருங்க. ஆமாம் சார். இப்போ இந்த கண்டென்ட் இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியோ கீழே இருந்து மேலே போகிற மாதிரி வந்துச்சா? ஓகே, ஆமாம் சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதைத்தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம்னு சொன்னால் அனிமேஷன் சொல்லி சொல்லுவோம். இந்த அனிமேஷன் வந்துட்டு என்ன செய்யுது, நிறைய விஷயம் இருக்குது பாருங்க. இந்த இருக்கிற ஒரு இது இருக்குது உங்கள்கிட்ட. இது வந்துட்டு நீங்கள் அனிமேஷன் பண்ணணும். ஸ்லைடில் இருந்து ஸ்லைடுக்கு போகிறதுக்கு என்ன சொல்லுவோம், டிரான்சிஷன். டிரான்சிஷன் சொல்லி சொல்லுவோம், ரைட்? அதே போல் ஒரு ஸ்லைடுக்குள்ளே இருக்கிற விஷயத்த வந்துட்டு மூவ் ஆகிற விஷயத்துக்கு சொல்லுவோம் என்னன்னு சொன்னால் அனிமேஷன் சொல்லி சொல்லுவோம். பாருங்க அதுலேயும் வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது, ரைட்? சார், ஓ, சொல்லுங்க. அனிமேஷனுக்கும் டிரான்ஸ்லேஷனுக்கும் என்ன சார் வித்தியாசம்? டிஃபரெண்ட். இப்போ டிரான்சிஷன் சொன்னா என்னன்னு பாருங்க. இப்போ டிரான்சிஷன் சொல்றது இதை வந்துட்டு என்ன சொல்லுவோம், ஸ்லைடுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? 1 மினிட். இப்போ டிரான்சிஷன் சொல்லி சொன்னா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஒர்க் பண்ணுவோம் என்னத்தோட, நம்ம பவர் பாயிண்ட்ல வந்துட்டு என்ன சொல்ல ஒர்க் பண்ணுவோம், ஸ்லைட்ஸோட ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? இப்போ நம்ம வேர்டில் டாக்குமெண்ட் எக்ஸலில் ஷீட்டுங்கிற மாதிரி இதில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்லைடு பாருங்க. 1 2 3 4 ஆல்மோஸ்ட் 4 ஸ்லைடு இருக்குது இல்லையா? இப்போ 4 ஸ்லைடு இருக்கிறது வந்துட்டு ஸ்லைடுன்னு சொல்லுவோம் ஒவ்வொன்றையும். அந்த 4 ஸ்லைடு வந்துட்டு பாருங்க, உதாரணத்துக்கு முதலாவது ஸ்லைட்ல இருந்து இங்கே நான் உங்களுக்கு நம்ம பார்க்கல மாய்க்கும். ஓகே, இந்த ஸ்லைடில் இருந்துட்டு ரெண்டாவது ஸ்லைடுக்கு போகிறது மூவ் ஆகுமே, அந்த டைம்ல நாம யூஸ் பண்றது தான் வந்துட்டு டிரான்சிஷன். அப்ப என்னது, ஸ்லைட் டு ஸ்லைடு. ஒரு ஸ்லைட்ல இருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு போறதுக்கு என்ன மாதிரி அது மோஷன் டிரான்சிஷன் ஆகணுங்கிறதுக்கு தான் டிரான்சிஷன் யூஸ் பண்ணணும், ரைட்? அதே போல ரெண்டாவதுல இருந்து மூணாவதுக்கு எப்படி போகணும், நாம இங்க வந்துட்டு ஸ்பிளிட் என்ற ஒரு டிரான்சிஷன் யூஸ் பண்ணிக்கிறோம், ரைட்? பாருங்க. உதாரணத்துக்கு நம்ம எப்படி நம்மளோட டிரான்சிஷனை வந்துட்டு ஈஸியாக விளங்குறதுக்காக வேண்டி சும்மா என்ன செஞ்சு ஷேப்ஸ் கொஞ்சம் எட் பண்ணிக்கோம். ஓகே, ஸோ பாருங்க முதலாவது ஸ்லைடில் இருந்துட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகிறதுக்கானது வந்துட்டு என்ன சொல்லுவோம்னு சொன்னால் டிரான்சிஷன் சொல்லி சொல்லுவோம். ஒரு ஸ்லைட்ல இருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு போகிறதுக்கு டிரான்சிஷன், ரைட்? பாருங்க கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு காட்டுறது. ஓகே, ஆல்ரைட். பாருங்க இது வந்துட்டு முதலாவது ஸ்லைடு. ஓகே, முதலாவது ஸ்லைட்ல இருந்து இப்போ ரெண்டாவது ஸ்லைடுக்கு போகிறோம். ஓகே, அதை நம்ம வந்துட்டு ஸ்லைட் ஷோ பண்ணிடணும்னா சொன்னா பாருங்க, நம்ம ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கிறோம், டிரான்சிஷனை பாருங்க. டிரான்சிஷன் வந்துட்டு வைப்புங்கிறது முதலாவது ஸ்லைடுக்கு கொடுத்துருக்கோம். செகண்ட் ஸ்லைடுக்கு பாருங்க, நான் ஸ்பிளிட் அண்ட் ஒரு ஃபீச்சர் கொடுப்பேன் மீன்ஸ் நம்ம ஈஸியாக ஒவ்வொன்றுக்கும் விளங்குறதுக்காக. ஓகே, சரி. முதலாவது பாருங்க, மூணாவதுக்கு இப்படி ஒன்று கொடுப்போம். ஓகே, இப்போ நாலாவது ஸ்லைடுக்கு இப்படி ஒன்று கொடுப்போம்.
சார் நீங்க பேசுற விளங்கல சார். சாரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நாம என்ன செய்வோம், ஸ்லைட் ஷோ பண்ணி பார்ப்போம். ஓகே, பாருங்க. இப்போ டிரான்சிஷனுக்கும் இதுக்கும் ஈஸியாக வந்துட்டு இதோட வந்துட்டு என்ன செய்யும், விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, இப்போ டிரான்சிஷன் சொன்னால் ஸ்லைட்ல இருந்து ஒரு ஸ்லைடுக்கு மூவ் போக்கில் நடக்கிற விஷயம். ஓகே, பாருங்க, உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஸ்லைட் ஷோ பண்ணி காட்டுறேன். அஹ் இது முதலாவது ஸ்லைடு வந்துட்டு இப்படி வந்துச்சு. ஓகே, டோட்டல் ஸ்லைடும் என்ன செஞ்சிச்சு, வைப்புங்கிற ஒரு ஃபீச்சர் டிரான்சிஷன் நடந்துச்சு. ரெண்டாவது ஸ்லைடை பாருங்க. ஓகே, ரிவீலுங்கிறது நடந்துச்சு. ஓகே, மூணாவது ஸ்லைடில் ஒரு டிரான்சிஷன் நடக்குது, பேட் அண்ட். நாலாவது இதில் வந்துட்டு இன்னொன்று நடக்குது, ரெண்டு நடக்குது. ஓகே, இதுதான் வந்துட்டு என்ன சொல்லணும்னு சொன்னால் டிரான்சிஷன், ஒரு ஸ்லைட்ல இருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு போகிறது. ஓகே, அப்போ நீங்கள் டோட்டல் ஸ்லைடையும் வந்துட்டு டிரான்சிஷன் பண்ணியிருந்தீங்க. ஆனால் வந்துட்டு உங்களோட இப்போ ஸ்லைடுக்குள்ளே இருக்கிற விஷயம், அந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் இப்போ என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால், அது உங்களோட அந்த ஸ்லைடு வந்ததுக்கு பிறகு நீங்கள் எப்படி என்ன செய்ய போறீங்க, அது வந்துட்டு உங்களுக்கு ரிவீல் ஆகணுங்கிற ஒரு விஷயத்த எட் பண்ணுறதான வந்துட்டு அனிமேஷன்ஸ் சொல்லி சொல்லுவோம். ஓகே, பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு ஓகே, இப்படி ஒரு இமேஜ் இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் பாருங்க, உதாரணத்துக்கு இப்போ டிரான்சிஷன் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்லைட்ல இருந்து ஸ்லைடுக்கு தான் வந்துட்டு என்ன நடக்கும், இது நடக்கும். ஓகே, பாருங்க, ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் வந்துட்டு ஒரு இது வந்துட்டு டிரான்சிஷன் ஆகிட்டு போகுது. ஓகே, பாருங்க, ஒவ்வொரு விதமான டிரான்சிஷன் ஆகுது. பாருங்க, அஞ்சாவது ஸ்லைடுக்கு வந்து சும்மா வந்துட்டோம். ஓகே, இதில் எந்த ஒரு இதுவும் நடக்கல பெருசா. இதே இது இந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க, சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் அதை கொடுத்துருப்பீங்க. ஓகே, அந்த பாயிண்ட்ஸ் சென்னத்துக்கு அப்புறம் இந்த நீங்கள் இமேஜ் வரணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் என்ன செய்யலும் அதை எப்படி செய்யறதுன்னா, இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் அடுத்து வந்துட்டு மவுண்டன்ஸை பற்றி பேச போறீங்கன்னு வைங்களேன், மவுண்டன்ஸ் அண்ட் ட்ரீஸை பற்றி பேச போறீங்கன்னு சொன்னால் அடுத்த ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கீங்க, அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டடான ஒரு இமேஜை நீங்கள் அதுக்கு ஒரு ஷோ பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு அதை உங்களுக்கு நீங்கள் ஷோ பண்ணக்கூடாது. அது அந்த பாயிண்ட்டை சொன்னதுக்கு பிறகு நீங்கள் வந்துட்டு அதை ரிவீல் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தேன்னு சொன்னால், ஓகே, இப்படி ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த பாயிண்ட்ஸுக்கு பிறகு அந்த இருக்கிற இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த டிரான்சிஷன் பண்ணிவிட்டு அதுக்கு அனிமேஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் இதை வந்துட்டு உங்களுக்கு போய் செய்யணும். பாருங்கள், இப்போ இந்த இமேஜை கிளிக்கிட்டு அனிமேஷன்ஸுக்கு வருவீங்க. அனிமேஷனில் வந்துட்டு அந்த இமேஜோ அந்த டெக்ஸ்ட்டோ அந்த ஷேப்போ whatever it is, அது உங்களுக்கு எப்படி appear ஆகணும்ன்றது வந்துட்டு என்ன செய்யலாம், நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த இமேஜ் வந்துட்டு இப்படி தான் வரும் உங்களோட இதில் ஸ்லைடில் வந்துட்டு. பாருங்கள், உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், நாம் இப்போ அனிமேட் பண்ணிட்டோம், ரைட்? இப்போ நாம் என்ன செய்வோம், இதை ஸ்லைட் ஷோ வந்து பண்ணி பார்ப்போம். ஸ்லைட் ஷோ ஆகுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எனி ஒன்? யார் எல்லாருக்கும் பார்க்கக்கூடியது அறிக்கை தானே, ஸ்லைட் ஷோ ஆகுதா? ஓம் சார், ஓம் சார். ஓகே, பாருங்க, செகண்ட் ஸ்லைட் போகிறோம், தேர்ட் ஸ்லைட் போகிறோம். ஓகே, ஃபோர்த் ஸ்லைட் போகிறோம், அதே போல் ஃபிஃப்த் ஸ்லைட் போகிறோம். பாருங்க, மவுண்டன்ஸ் அண்ட் ட்ரீஸை மட்டும் உங்களுக்கு காணக்கூடியது அறியுதா? ஓம் சார். ஆ, இப்போ பாருங்க, இப்போ இந்த மவுண்டன்ஸ் அண்ட் ட்ரீஸ் என்ற பாயிண்ட்டை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் காட்ட வேண்டிய விஷயத்தை வந்து உங்களுக்கு காட்டணும்னு சொன்னா என்ன செய்யணும், நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட கர்சரையோ இல்லாட்டி உங்களோட மவுஸில் இருக்கிற கிளிக் மவுஸை கிளிக் பண்ணலாம், இல்லாட்டி ஏரோ கீஸை வந்துட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு யூஸ் பண்ணலாம், ரைட் ஏரோ கீயோ அப் ஏரோ கீ, ரைட்? பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள்
இறக்கி செஞ்சீங்கன்னு சொன்னா என்ன செய்யுது? அனிமேஷன் வந்துட்டு அந்த இமேஜில் வந்துட்டு நடக்குது. இதைத்தான் வந்து சொல்லுவேன் அனிமேஷன். பாருங்க, ஆஹ் ஒரு ஸ்லைட்ல இருந்து ஸ்லைடுக்கு போறேன்னு சொன்னா என்ன செய்வோம்? டிரான்சிஷன். ஒரு ஸ்லைடுக்குள்ள வந்துட்டு ஸ்லைடுக்குள்ள ஒரு விஷயத்த நீங்க டிரான்சிஷன் மாதிரி பண்ணணும்னு சொன்னா அதுக்கு சொல்லுவோம் என்ன? அனிமேஷன் சொல்லி சொல்லி சொல்லுவோம், ரைட்? நீங்க அதை என்னத்தை வேணாலும் என்ன செய்யலாம்? அனிமேஷன் பண்ணலாம். இந்த இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்க அனிமேஷன் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? இமீடியட்டா அந்த இதை செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷன்ஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னா பாருங்க, நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி கொள்ளையிலும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? அனிமேஷன் இப்போ பாருங்க. ஓம் சார், ஓம் சார். ஓகே, பாருங்க இப்போ இந்த அடிக்கிற இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால், இப்படி ஒன்று இருக்குன்னு வைங்களேன், உங்கள்கிட்ட ஒரு இது இருக்குது. இப்படி ஒன்று வந்துட்டு நீங்கள் அனிமேட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு ஆஃப்டர் தான் வரணும்னு சொன்னால் பாருங்க, உங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயத்தை அதே இதில் வந்துட்டு என்ன செய்யலும் இல்லாமலும் செய்யல மாதிரி இருக்குது. ஓகே, பாருங்க நிறைய வந்துட்டு என்ன இருக்குது? செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யலாம்? உங்களுக்கு அனிமேட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஸ்லைட் ஷோ பண்ணுவோம். இந்த அடிக்கிற ஸ்கொயரை பாருங்க, ரெக்டாங்கிளை. சரி, பாருங்க நாம அனிமேட் பண்ணியிருந்தேன், எப்படி வந்துச்சு? ஓகே, பாருங்க அடுத்த செகண்ட் ஸ்லைடுக்கு வந்துச்சு. நாம ஸ்லைட் மற்றதுக்கு என்ன செஞ்சிருந்தோம்? அனிமேட் பண்ணியிருந்தோம் அந்த நாம ட்ரா பண்ணியிருந்ததையும் மற்ற ரெக்டாங்கிளையும். ஓகே, பாருங்க ரீவைண்ட் இதில் வருது, வந்துச்சு. அடுத்தது பாருங்க, இப்படியும் வந்துட்டு என்ன செய்யணும்? நமக்கு அனிமேஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்மளோட இதை வந்துட்டு ப்ரெசன்டேஷன் இன்னும் வந்துட்டு என்ன செய்யணும்? லுக்காக வந்துட்டு மாற்றிக்கொள்ள இயலும், ரைட்? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ப்ரெசன்ட். ஸோ ஐடியா கிடைச்சிச்சா? இதுதான் விஷயம், அனிமேஷன்ஸ்னா இதுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஐடியா ஒன்று விளங்கிச்சா? இப்போ என்ன வித்தியாசம் விளங்கிச்சா? என்ன டிஃப்ரென்ஸ் உண்டு? ஓகே சார். ஓகே, ட்ரை பண்ணீங்களா நீங்கள்? ஓம் சார், ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, பாருங்க அதுலேயே வந்துட்டு நிறைய ஃபீச்சர் இது நமக்கு வந்து விரும்பி நம்ம டிசைன் பண்ணலாம். அதில் நீங்கள் அதில் டிரெக்ஷன்ஸ் செய்யலும். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நீங்கள் அனிமேட் பண்ணலாம். பாருங்க, ஹெட் அனிமேஷன் கொடுத்துரு, அதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எப்படி திரும்ப ரிவீல் ஆகணுமோ லாட்ஸ் ஆஃப் இருக்குது. நாம மேக்ஸிமம் என்ன செய்யலும் மினிமலிஸ்டிக்காக வந்துட்டு இது செய்கிறது வந்துட்டு மிச்சமே நல்ல. அதில் வந்துட்டு என்ன செய்யலாம்? நமக்கு டைம் கூட வந்துட்டு என்ன செய்யலும் செட் பண்ண இயலும். ஓகே, பாருங்கள் இதில் டைம் இருக்குது. டைம் எத்தனை செகண்டுக்கு வேணும் அப்படின்றத வந்துட்டு என்ன செய்யலும் கூட்டியலும் குறைகள். நம்ம அதை ஏற்கனவே டிரான்சிஷன்லேயும் பார்த்துருந்தோம். அது ஸ்லோவாக நடக்கணுமா ஃபாஸ்ட்டாக நடக்கணுமான்றதை வந்துட்டு என்ன செய்யணும்? டியூரேஷன் வந்துட்டு என்ன செய்யணும்? செட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஓகே. ஸோ சார், எக்ஸ்கூஸ் மீ சார். சொல்லுங்க. சார், இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு ஒரு சைட்ல வந்துட்டு ஒரு பிக்சரை எட் பண்ணிட்டு ஓகே, ஒரு பேஜ்ல இப்போ அடுத்த பேஜுக்கு அந்த பிக்சரை வந்துட்டு அதே பிக்சர் வந்துட்டு காப்பி பண்ணி வரணும். எப்படி சார்? அதை கொஞ்சம் சொல்லி தரேன்மா? ஒரே ஸ்லைடுக்கு வந்துட்டு பேக்ரவுண்டே சொல்கிறீங்க நீங்களா? இல்ல சார், இப்போ இந்த பிக்சர் ஒன்று எட் பண்ணிக்கிங்க தானே இந்த ஓ, ஆகி. ஓ, சொல்லுங்க. இந்த பிக்சர் வந்துட்டு 5, அந்த நம்பர் 5ல தானே இருக்குது. ஓ, அப்ப அது வந்துட்டு இப்போ ஃபோக்கு வாரன்னு சொன்னா எப்படி சார் எடுக்கிறது? இப்போ அந்த பேஜ் நம்பர் ஃபோக்கும். பேஜ் நீங்கள் சும்மா மூவ் பண்ணீங்கன்னா சரி, 5ஆம் நம்பர் பாருங்க, ஃபிஃப்த்து வந்துட்டு செலக்ட் கர்சரை கிளிக் பண்ணி மூவ் பண்ணீங்கன்னு சொன்னால் 4ஆவதுக்கு வந்துடும். ஈஸியாக உங்களுக்கு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிடும் ஆர்டரை. விளங்குதா? இப்படி கேட்டிங்களா? இல்லாட்டி உங்களுக்கு இந்த இருக்கிற இமேஜ் வந்துட்டு 4ஆவது, சாரி 5ஆவது இமேஜ் வந்துட்டு எப்படி 5ஆவது ஸ்லைடில் இருக்கிற இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு 4ஆவது ஸ்லைடுக்கு வேணும்னு சொன்னால் அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஈஸியே. ஓ, அதுதான் சார் கேட்குறேன், அதுதான் கேட்குறேன். ஆ இது நீங்கள் சிம்பிளாக ஒன்றும் இல்லை, காப்பி பண்ணி பாருங்கள், டபுள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிலும் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி ஆப்ஷன் காட்டும். இல்லாட்டி ஹோமில் வந்துட்டு காப்பி பாருங்க, இந்த
காப்பி பண்ணிங்கன்னா ஆட்டோ காப்பி ஆகும். அதை இங்கே வந்துட்டு என்ன செய்யணும், ஸ்ட்ரைட்டாக பேஸ்ட் பண்ணிடணும். நீங்கள் திரும்ப அதை கொஞ்சம் திரும்ப சொல்லித்தாங்க சார், விளங்கையில. ஓகே பாருங்க. இப்போ நீங்கள் என்ன நமக்கு இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு 5வது ஸ்லைடில் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்போ இந்த இருக்கிற இமேஜ் வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, எட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ இந்த ஸ்லைடு வந்துட்டு உங்களுக்கு 6வது ஸ்லைடுக்கு வரணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, ரைட்? ஸோ அதை வந்து எப்படி ஓகே சார், ஓகே சார், வந்துட்டு வந்துட்டு. ஓகே ஈஸியாக என்ன ஓகே செய்யணும். சார், வந்தீங்க வந்தீங்க. ஓகே இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னால் காப்பி இமேஜ் பண்ணிடலாம். ஓகே, இல்லாட்டி இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், ஹோம் டேப்பில் காப்பி பேஸ்ட் ஐட்டங்களில் வந்துட்டு காப்பியை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோ காப்பி ஆகும். எந்த ஸ்லைடுக்கு வேணுமோ அங்கே வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆப்ஷனை கொடுக்கலாம், இல்லாட்டி Ctrl+Vயை கொடுக்கலாம். ஓகே, சிம்பிள். ஓகே சார், ஓகே சார். ஓகே, அப்போ நீங்கள் என்ன செய்ய தேவையில்ல, ஒவ்வொரு தரமும் நீங்கள் நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. அப்போ என்ன செய்ய தேவையில்ல, நீங்கள் ஒவ்வொரு தரமும் வந்துட்டு இன்சர்ட் ஆப்ஷனில் வந்து இப்போ நீங்கள் முதல்ல இந்த 4வது ஸ்லைடு கெட் பண்ணிட்டீங்க, இப்போ 5வது ஸ்லைடு கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்ப வந்து இன்சர்ட்டில் வந்துட்டு பிக்சர் அப்படி என்ன செய்ய தேவையில்ல, திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து அந்த என்ன செய்ய தேவையில்ல, மெண்ட கடைசி செய்ய தேவையில்ல. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு நிஜமே ஃபாஸ்ட்டாகவே அரிக்கும், ரைட்? ஸோ வந்துட்டு நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், ஸோ அடுத்த கண்டென்ட்டுக்கு என்ன செய்வோம், நம்ம மூவ் ஆகும், ரைட்? சார். கொஞ்சம் இருங்க. நம்ம வந்துட்டு ஓகே சார், ஓகே. நம்ம வீடியோ வந்துட்டு எட் பண்ணல இல்லையா அண்டும். ஸோ ஓம் ஓம் சார், அது பார்க்கலையே நம்ம. இருங்க.
ஸோ பார்த்தீங்களா சரி ஸ்டூடெண்ட்ஸ், இன்சர்ட் டப்புக்கு வந்தோம்னு சொன்னா இல்லையா? இப்போ ஆடியோ எட் பண்ணி நம்மண்டு அதேபோல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பற்றி சொன்னேன். நான் ஃபேமிலிக்கு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணேலும் உங்களுக்கு சில அஹ், என்ன சொல்கிறது, ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு சில இது நீங்கள் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி உங்களோட மெஷினில் இருந்து காட்டணும். சில ஸ்ட்ரைட்டான செய்யலும் ரெக்கார்ட் பண்ணிலும் என்ன சொன்னால் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறது மெஷின்ஸில் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம். என்ன சொன்னால் அவங்க வந்துட்டு லிமிட்டட் எக்ஸஸ் தான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வச்சுருக்காங்க. அதை நம்ம நம்மளோட விண்டோஸ் இது மூலமே என்ன செஞ்சிடும், பவர் பாயிண்ட் மூலம் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அதே போல் நம்ம வீடியோ எட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலும், ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னு சொன்னால் எங்க வீடியோ இன்சர்ட் டேப்ல வந்துட்டு வீடியோ பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குது தானே காய்க்கிறது? ஓம் சார், கேக்குது கேக்குது. ஓகே ஓகே, பாருங்க இன்சர்ட் டேப்ல வந்தோம்னு சொன்னா நமக்கு பார்க்கறது கூடிய மாதிரி வீடியோ, ரைட்? வீடியோவில் வந்துட்டு ஆன்லைன் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணலும். ஓகே, நம்மளோட கவரேஜை பொறுத்து அது டவுன்லோட் ஆகுது. இது வந்துட்டு வேற ஆகும். அதே போல ஸ்டாக் வீடியோஸும் அதே போல திஸ் வீடியோ நம்மளோட திஸ் மெஷினில் வந்துட்டு என்ன செய்யணும் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு உங்களோட பேத்தை எங்கே பாத்தில் இருக்குது அந்த பார்த்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இன்சர்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், ஸ்ட்ரைட்டாக உங்களோட பவர் பாயிண்ட்டுக்கு வீடியோ உண்டு ஸ்ட்ரைட்டாக எட் பண்ணிடுவீங்க, ரைட்? இப்போ பாருங்க, நாம இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, People say you have to have a lot of passion for what you're doing, and it's totally true. And the reason is because it, ஓகே, ப்ளே ஆயிடுச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? எனிபடி? ஓம் சார், ஓம் சார். ஸோ நானும் நீங்கள் போட்டு பார்த்தேன் சார் வண்டிக்கு. ஓகே ஓகே, அதுதான் என்ன செய்யலை நமக்கு விஷயம், ரைட்? பாருங்க, இதில் வந்துட்டு என்ன செய்யணும் நமக்கு you have to have a எடிட் lot of பண்ணல. இவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த வீடியோஸில் இருக்கிறாங்க, இந்த வீடியோவில் யாருக்கு சரி தெரியுமா? நோ ஐடியா சார். நோ ஐடியா, இட்ஸ் தட்ஸ் குட். நோ ஐடியா. ஓகே, எனிவன் எல்ஸ்? யாருக்கு சரி தெரிஞ்சிருக்க வேணும்? தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாருக்கு சரி தெரிஞ்சிக்கும்? ஆல்ரைட், ஸோ இவர் தான் வந்துட்டு யாரு, மைக்ரோசாஃப்ட் ஓனர், சிஇஓ இவர் தான், அதாவது ஃபவுண்டர் இவர் தான், பில் கேட்ஸ். தெரியும் தானே? ஸோ நம்ம படிக்கிற இந்த பவர் பாயிண்ட் ஓகே சார், ஐக்கலும் ஓகே. எக்ஸல் ஐக்கலும் மற்றது என்ன எனிதிங் எல்ஸ், அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற விண்டோஸ் ஓஎஸ் அறிக்கையிலும் அதே போல் என்ன நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு யார இந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் நாம ஈவன் படிக்கிற ப்ரெசன்டேஷன் யார் அவங்களோட கம்பெனியால் ஃபவுண்ட் பண்ணப்பட்டது தான். ஓகே, இவர் தான் வந்துட்டு சிஇஓ ஆஃப் த ஃபார்மர் சிஇஓ ஆஃப் த மைக்ரோசாஃப்ட், ஃபவுண்டர் ஆஃப் த மைக்ரோசாஃப்ட், ரைட்? அதே போல தான் இவர் யாருன்னு தெரியுமா? இந்த பிளாக் டிஷர்ட் போட்டிக்கிறவர். ஸோ இவர் தான் வந்துட்டு ஆப்பிளோட ஃபவுண்டர். உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஐஃபோன் இல்லையா? ஐஃபோன் அதே போல் மேக்புக் லேப்டாப்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் தான் வந்துட்டு இவர் ஸ்டீவ் ஜாப்ஸ், ரைட்? இவர் வந்துட்டு பில் கேட்ஸ். ஸோ பெரிய டெக் ஜாயன்ட்ஸ் இவங்கெல்லாம், ரைட்? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக மட்டும் சும்மா என்ன செஞ்சேன். people say you have to have a lot of passion for what you're doing, and it's totally true. And the reason ரைட், is இதில் வந்துட்டு என்ன செய்யணும் நமக்கு? ஸோ நிறைய கரெக்ஷன்ஸ் வந்துட்டு செய்யணும் இல்லையா? நம்மளோட இமேஜ் ஒன்று எப்படி எடிட் பண்ணுவோம் அதே போல் இதையும் வந்துட்டு என்ன செய்யலும், எடிட் பண்ணி கொள்ளையிற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். பாருங்கள், நீங்கள் ஆட்டோவாக வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யும், ஃபார்மேட் வீடியோ ஃபார்மேட் அதே போல் இமேஜ் ஃபார்மேட் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோவாக கிடைச்சிடும். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஷேப்பில் இருக்கணும்னு வச்சுக்கோன்னு என்ன செய்யலும், டக்குன்னு ஒரு ஷேப் ஒன்று செட் பண்ணி கொள்ளையிலும். அதே போல் என்ன செய்யலும், சாரி, உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணேலும். அதே போல் கலர் பிளாக் அண்ட் ஒயிட் வேணுமா என்ன வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணேலும். அதே போல் ஃப்ரேம் செட் பண்ணேலும். ஓகே,
நீங்கள் செஞ்ச எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்று மன இருந்த மாதிரி வேணும்னா என்ன செய்யணும், ஸ்ட்ரைட்டாக ரீசெட் டிசைன் கொடுத்தீங்கன்னா இருந்த மாதிரி வந்துடும். ஓகே, அதாவது கைண்ட் அண்டு தானே இது, ரைட்? பாருங்க, இந்த ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு அம்புக்குறி போட்டிக்காங்க. அதே போல் ஸ்டைல் வந்துட்டு என்ன செய்யலும், ஃப்ரேம் வேணுண்டா பாருங்க, பார்டர் வந்துட்டு மாறுது. ஓகே, அது என்ன செய்யலும், அதுகள் செட் பண்ணிடலும். அதே போல் வந்து பாருங்க, வீடியோ பார்டரில் வந்துட்டு கலரும் என்ன செய்யலும் உங்களுக்கு செட் பண்ணிடலும், ரைட்? அதே போல் வீடியோ எஃபெக்ட் இருக்குது. சார் அந்த ஷேப் எப்படி சார் எடுத்தீங்க? ஷேப் வந்துட்டு பாருங்க, இந்த நீங்கள் வீடியோ எட் பண்ணிட்டு அதுக்கு அந்த வீடியோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஆ, ஃபார்மேட் இங்கே கிடைக்கும். கிடைச்சிச்சா? வீடியோ ஃபார்மேட்டா சார்? ஓ, வீடியோ ஃபார்மேட் இல்லையே சார். பாருங்க, உங்களுக்கு தொங்கல் என்ன சரி ஒரு இது என்ன கிடைக்கும். சம்டைம்ஸ் வேறு நேம் லைக்க வாய்ப்பு இருக்கு. 2016ன்னு சொன்னா பாருங்க. பாருங்க, வீடியோ ஃபார்மேட் இந்த படத்துல இருந்துச்சு. இப்போ நான் செலக்ட் பண்ணி அதோட என்ன செஞ்சுட்டு வைத்தது. ஃபார்மேட் மட்டும் தான் சார் காடுது, சும்மா வீடியோ ஃபார்மேட் காடுதோ சார்? ஃபார்மேட் அதான். அதில் ஃபார்மேட் என்ன இருக்குது? ஓ, ஓகே. காடுதோ. அதில் பாருங்க, வீடியோ ஷேப் பண்ணிக்குது இருக்குதா? வீடியோ ஷேப் கொஞ்சம் பாருங்க சார். ஓ, அந்த இதோ. ஆ அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இமோஜி இருக்குது, ஹார்ட் இருக்குது, தண்டு இருக்குது, உங்களுக்கு விரும்பினது என்ன செய்யலும் போடலும் பாருங்க. ஓ சார், வந்தீங்க வந்தீங்க. ஓகே, அதுதான், ரைட். அதே போல் போல்டர்னா என்ன சார்? வீடியோ போல்டர்னா? பார்டர்னா பாருங்க, இல்லைங்க சொல்கிறேன். பார்டர் வந்துட்டு அந்த அவங்களோட அவுட்லைன் தானே சொல்லுவோம், பார்டர்னு சொல்லி சொல்லுவோம், ரைட்? பாருங்க, நீங்கள் இந்த தொங்கலை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, நான் ஜூம் பண்ணுறேன். இந்த இதில் பாருங்க, இந்த கர்சர் நான் வச்சு இடத்த பார்த்துக்கோங்க, மாறும் அது, ரைட்? வரதுக்கு இப்போ க்ரீன் கலரில் நான் ரெட் கலர் கொடுக்குறேன், ரைட்? ரெட் கலர் வந்துச்சா? ஓ சார், ஓ சார். ஓகே, அதுதான் வீடியோ பார்டர், ரைட்? ஸோ இந்த விஷயங்கள் தான் இது இருக்கு. உங்களுக்கு இது வேணுமெண்டா செட் பண்ணி கொள்ளையிலும். அதே போல் க்ரொப் பண்ணுறதாலும் என்ன செய்யணும், இப்போ இந்த ஹார்ட் ஷேப்லேயும் உங்களுக்கு க்ரொப் பண்ணி வேணும்னு சொன்னால் க்ரொப் பண்ணியும் எடுக்கலாம், ரைட்? இப்போ பாதி ஹார்ட் தான் வேணும்னு சொன்னால் என்ன செய்யணும், உங்களுக்கு க்ரொப்பை கொடுத்துட்டு பாதி ஹார்ட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், உங்களுக்கு பாதி ஹார்ட்டுக்குள்ளே வந்துட்டு செய்யலாம், ரைட்? அப்போ எஃபெக்ட்னா என்ன சார்? எஃபெக்ட்னா பாருங்க, நீங்கள் சொல்கிறேன். ஓகே, பாருங்க, இந்த எஃபெக்டில் வந்துட்டு பாருங்க. பாருங்க, அதுக்குள்ள சில சில ஷெடோஸ் அந்த இதுகள் வந்துட்டு மாறுது, உங்களை பார்க்கக்கூடிய பாருங்க, சின்னதா சும்மா. Okay. பாருங்க, நீங்க வீடியோ எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா நம்ம வீடியோ இமேஜ் ஒன்று எப்படி எட் பண்ணுவோமோ அதே தான். ஓகே, பாருங்க, இப்போ வேற சில இதில் இருக்குது எங்கிள், அதுதான் வந்துட்டு என்ன வீடியோ எஃபெக்ட், People say you have to have a lot of passion for what you're doing, ரைட்? and it's totally true. And the reason uh, is because it's so hard that if you don't, any rational person would give up because they're saying, um, figure out. ஓகே, அதான் வந்துட்டு வீடியோ எஃபெக்ட்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நிறைய வீடியோஸ் செட் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் என்ன செய்யலாம், உங்களுக்கு பிரிங் ஃபார்வர்ட் அதில் வந்துட்டு செய்யலாம். அதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட், ஓகே கிளியரா நீங்கள்? ஓகே சார், ஓகே சார், எனக்கு ஓகே, விளங்கிட்டு. உங்களோட பேர் எப்படி, உங்களோட நேம் எப்படி, இன்சாஃபா? ஓ, இன்ஷாப் சார். இன்சாஃப், ரைட். நல்லா, ஓகே. இன்சாஃப் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க கரண்டா? நான் கியூஎஸ் செஞ்சுட்டீங்க சார். கியூஎஸ் ஆஹா, கியூஎஸ் செய்றீங்க, எங்க செய்றீங்க? அக்கராபாத்ல சார், ஐபிஹெச்எஸ் கேம்பஸ்ல. ஐபிஹெச்எஸ், ரைட் ரைட், ஓகே. ஆஹா, நீங்க என்ன ஊர்? அக்கரைப்பத்து தானா? சம்மாந்துறை சார், சம்மாந்துறை. சம்மாந்தூர், ரைட் ரைட். ஏழு எடுத்துட்டீங்களா? ஓ, ஏலால் செஞ்சு சார், ஆர்ட்ஸ் செஞ்சு. ஓகே, ஓகே, தட்ஸ் குட். கியூஎஸ் நல்லா, ஓ சார், துவா ஐபிஹெச்எஸ்ல செய்யுங்க. படிக்கிறீங்க, ரைட்? நான் எப்படி நல்லா படிச்சு தராங்களா? ஓ சார், பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு இந்த 3 மாசம் தான் சார் இருக்குது. 3 மாசம் அப்பா ஆயிட்டு ஆஹா, முடிஞ்சு. ஆஹா. எத்தனை வருஷம் கோர்ஸ்? 2 வருஷமா? இல்ல சார், 6 மந்த் தான். 6 மந்த். ஓ ஓகே, சார். ஓகே, ஓகே, நல்லா, ஓகே, தட்ஸ் குட், ரைட்.
ஸோ வந்து நம்ம என்ன செய்வோம் நம்மளோட அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகும். நம்ம அடுத்த ஒரு விஷயம் பார்ப்போம் என்னன்னு சொன்னால் ஜிமெயில் ரைட். நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸஸ் நடக்கும் நமக்கு. இப்போ நம்ம அரௌண்ட் ஒரு விஷயம் வந்துட்டு என்ன செய்வோம் குயிக்காக பார்ப்போம் ரைட். நம்மளோட கோர்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2.5 months அப் ஆகிட்டுது. ஸோ நாளையோட வந்துட்டு என்ன செய்யும் கிளாஸ் எல்லாம் முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அசைன்மெண்ட் தருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ரைட். ஸோ அங்கே சரி வேலைக்கு போகணும்னு சொன்னால் என்ன செய்யலாம் நமக்கு இப்போ ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கலும். அதே போல் நீங்கள் ஒரு விஷயத்த உங்களோட டீமுக்கு முன்னுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கலும். சில டேட்டாஸை போட்டு அதில் தரவை காட்டுறதெல்லாம் வந்துட்டு இப்போ என்ன செஞ்சிருக்கும் உங்களுக்கு ஐடியாக்கள் இருந்திருக்கும் ரைட். ஓகே. ஸோ நம்ம என்ன செய்வோம் லிங்க்டின்னை பற்றி என்ன செய்வோம் கொஞ்சம் பார்ப்போம் ரைட். லிங்க்டின்ல தெரிஞ்சிக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிற 4 விஷயம் பார்க்க போகிறோம். ஓகே என்னென்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒன்று லிங்க்டின் பார்ப்போம். அதே போல் இமெயில் பார்ப்போம். கென்வாண்டா என்னென்னு பார்ப்போம். அதே போல் ஜிபிடி என்னென்னு பார்ப்போம் ரைட். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ பாருங்க இதில் நீங்கள் வந்துட்டு உங்களோட குரோமில் அதே போல் உங்களோட மொபைல் ஃபோன்ல என்ன செய்யலாம் உங்களுக்கு லிங்க்டின் என்று ஸ்ட்ரைட்டாக டைப் பண்ணீங்கன்னா LINKEDIN ஓகே லிங்க்டின் ஓகே. லிங்க்டின் என்று டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலும் வெப்சைட்ல இருந்து. ஸோ உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்குதா? ஓம் சார், ஓம் சார். ஓகே இப்போ லிங்க்டின் இருந்துச்சுன்னா உங்களோட மொபைல் ஃபோன்லேயும் எடுக்கலும். அதே போல் உங்களோட மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல இருந்து எடுத்துக்கொள்ளலும். இப்போ நம்ம வெப் ப்ரௌசர்ல இருந்து லாகின் பண்ணி பார்ப்போம். ஓகே லிங்க்டின் ரெண்டு அடிச்சிங்கன்னு சொன்னால் வரும் உங்களுக்கு லிங்க்டின் என்னண்டு சொல்லி வரும் ரைட். வந்து என்ன செய்யலும் உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வரும். ஓகே உங்களுக்கு பார்க்க எல் இதை சர்ச் பண்ணிங்கன்னா சரி ஓகே. லிங்க்டின் வந்துட்டு என்ன செய்யலும் இப்படி இருக்கும். உங்களுக்கு என்ன செய்யணும் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கூகுளில் கொடுத்து லாகின் பண்ணிக்கொள்ள ஏறும் ரைட். நான் இந்த மெயிலை கொடுத்து லாகின் பண்ணி நினைப்பேன். ஸோ அப்படித்தானே உங்களுக்கு வந்துட்டு வரும். உங்களோட மெயிலை கொடுத்து ஸ்ட்ரைட்டாக லாகின் வித் கூகுள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பாஸ்வேர்டு ஏதோ எதுவும் அடிக்க தேவையில்ல. ஜஸ்ட் உள்ளுக்காக தான் ரைட். ஸோ லிங்க்டின் டைம்னு சொல்லி சொன்னேன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் ஜாப்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் லிங்க்டின். அதே போல் நிறைய விஷயம் இருக்கும் ரைட். ப்ராபபிளி கோர்சஸ் செய்கிறவங்களுக்கு இதோட சம்பந்தமான ஐடியா வந்துட்டு பொதுவாக இருக்கும். என்ன சொன்னால் கோர்ஸ் செய்கிற இடத்துல இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்வாங்க இனிஷியேட் பண்ணி தருவாங்க. அதே போல் தான் நம்ம இதை வந்துட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு இருக்கணும்னு சொல்லி இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்கிறோம் சொல்லி கொடுக்குறேன் ரைட். கொஞ்சம் லோட் ஆகுது கவரேஜ். ஓகே இப்படி வந்துட்டு என்ன செய்யலாம் உங்களுக்கு இது கேட்க நீங்கள் கொடுத்து கொடுத்து என்ன செய்யலாம் உங்களுக்கு ஒட்டம் வந்துட்டு என்ன செய்யலாம் வந்து கொள்ள இயலும். ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் வந்துட்டு லிங்க்டின்ல என்ன செய்யும் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும் ரைட். இதில் வந்துட்டு எல்லாமே என்ன செய்யணும் நாம ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். சும்மா நாம வந்துட்டு என்ன செய்யலாது ஆஹ், ஒரு ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம் அப்படியான ஒரு இதாக வந்துட்டு என்ன செய்யலை இது யூஸ் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ரொஃபஷனல் லெவலில் தான் இதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும் ஓகே.
இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தானா சார் பார்க்கலாம்? ஓ இதில் வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் வந்துட்டு என்ன செய்யலும் பார்க்க இயலும். இதில் வந்துட்டு அதோட சம்பந்தமான வீடியோஸ் தான் வந்துட்டு என்ன செய்வாங்க நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. இதில் பாருங்க சுந்தர் பிச்சை கூகுள் சிஇஓ வர தெரிஞ்சிக்குமா உங்களுக்கு, ரைட்? அதே போல் பெரிய பெரிய டெக் ஜாயின்ஸ்லாம் வந்து இதில் அவங்களுக்கு ப்ரொஃபைல் வந்துட்டு வச்சிருப்பாங்க, ரைட்? இப்போ அவங்கள வந்துட்டு என்ன செய்யணும், நாம செலக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிடலும். அதே போல் கனெக்ஷன் பில்ட் பண்ணிடலும். இதில் வந்து கனெக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாரு, எங்கள் சைடு ஒர்க் பண்ணுறோம், அப்போ அவருக்கும் இங்கே வந்துட்டு என்ன ஃபேஸ்புக் மை ப்ரொஃபைல் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவீங்க இல்லையா, இங்கே வந்துட்டு கனெக்ஷன் சொல்லி சொல்லுவோம். நீங்கள் அவங்கள வந்துட்டு என்ன செய்யலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கனெக்ஷன் உங்களை சம்மந்தப்பட்டவங்களை வந்துட்டு என்ன செய்யலாம் மாற்றிக்கொள்ள இப்போ அவங்களோட ஜொப்ஸை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணக்கூடிய மாதிரி எல்லாமே இருக்கும், ரைட்? மை நெட்ஒர்க்குங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள தான் வந்துட்டு உங்களோட கனெக்ஷனில் வரவங்க எல்லாரும் வருவாங்க. இப்போ நீங்கள் நல்ல நல்ல உங்களோட ஃபீல்டுக்கு ரிலேட்டடான ஆட்களுக்கு வந்துட்டு என்ன செய்யலும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கனெக்ஷன் கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் கனெக்ட் பண்ணி அவங்கள எடுத்துக்கொள்ளலும். அப்ப சார் ஓ நம்ம எப்படி சார் அப்ப ப்ரொஃபைல் இது செய்யற? இப்போ நம்ம வந்தோம் இல்லையா, இப்போ நீங்கள் வந்ததோட நீங்கள் கூகுளை கொடுத்து லாகின் பண்ணுவீங்க, ரைட்? இந்த நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் ஓ லாகின் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட விஷயங்கள் அதில் வந்து எட் பண்ணிடலாம் பாருங்க. ஓகேயா? நீங்கள் லாகின் லாகின் கொடுத்தீங்களா நீங்கள்? இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் எடுத்தீங்களா உங்களோட மெஷினில்? ஓ டேட்டா கொஞ்சம் காணாம ஆஹா. சார். ஆ ஓகே, நீங்கள் என்ன செய்யணும் பாருங்கள், உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இப்படி இந்த ஓ சார் அது இன்டர்ஃபேஸ் வருது சார். அப்டேட் ப்ரொஃபைல் வரும். நீங்கள் அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு உங்களோட எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்கிற, நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்கள் படித்த கோர்ஸ் என்ன, நீங்கள் எங்கே எந்த இடத்த படிச்சீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு என்ன செய்யும், உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கும். நீங்கள் வந்துட்டு என்ன செய்யலும் அதை வந்துட்டு ஒவ்வொன்றா கொடுத்து கொடுத்து இது செய்யணும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண போக்கில் என்ன எல்லாம் கேட்கும், சும்மா நார்மலாக யூஸ் பண்ணி நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னெல்லாம் கேட்கும் இல்லையா, அதே போல் தான் இதில் வந்துட்டு கேட்கும். நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை தட்டினீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம், இதில் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஆட்டோ என்ன செய்ய லிமிட் பண்ணலாம். உங்களுக்கு ப்ரொஃபஷனலான ஒரு உங்களோட ஃபோட்டோ போடுங்க, இப்படி இமேஜ் எல்லாம் போடக்கூடாது. இது வந்துட்டு நான் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்காண்டி வேறு மெயிலில் இருந்து வந்துட்டு என்ன செஞ்சேன், லாகின் ஆகினா அந்த மெயில் இமேஜ் வந்துட்டு இங்கே காட்டிக்கு இருக்குது. அதை வந்துட்டு என்ன செய்யக்கூடாது, இப்படியான இமேஜஸ் போடக்கூடாது. உங்களோட அஃபிஷியலான லுக்கில் இருக்கிற ஒரு இமேஜ் ஒன்று போட வேணும், ரைட்? பாருங்க இதில் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்ததோட என்ன செய்யும், நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்யுங்க எட் பண்ணுங்க. ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து என்ன செய்யலும், நீங்கள் அதில் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு என்ன செய்யலும் கொடுத்து வச்சுக்கொள்ள இயலும். ஓகே, அதே போல் உங்களோட எஜுகேஷன் நீங்கள் என்ன படிச்சீங்க, என்ன டிகிரி செஞ்சீங்களா, ஹெச்என்டி செஞ்சீங்களா, 1 இயர் கோர்ஸ் முடிச்சீங்களா, 6 மந்த்ஸ் கோர்ஸ் முடிச்சீங்களா, இல்லாட்டி என்ன சரி 3 மந்த்ஸ் கோர்ஸ், நீங்கள் எல்லாமே என்ன செய்யலும் உங்களோட எஜுகேஷனை வந்துட்டு போட்டுக்கொள்ளலும். அதே போல் உங்களோட ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன செய்யலும், நீங்கள் கொடுக்க இயலும். பவர் பாயிண்ட் ஸ்கில் இது, அதே போல் மைக்ரோசாஃப்ட் சூட் வந்துட்டு என்னால் செய்ய இயலும்னு கொடுக்க இயலும். அதே போல் என்ன செய்யலும் குவான்டிட்டி சேயிங் சம்பந்தமான ஸ்கில்ஸ் உங்களுக்கு கொடுக்கலும். அப்படி என்ன செய்யலும் உங்களுக்கு உங்களோட இந்த ஸ்கில்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலும் இதில் வந்துட்டு எட் பண்ணி வச்சுக்கொள்ள இயலும், ரைட்? இது எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணாலே என்ன செய்யும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ரிலேட்டடான ஆட்களே வந்துட்டு உங்களுக்கு கனெக்ஷன் வந்துட்டு ஆட்டோவாக சஜஸ்ட் பண்ணும். அதே போல் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று என்ன செய்யலும் எட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு இதாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்யலும் நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் போடுறது தான். ஓகே, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு எப்படி ப்ரொஃபைல் போடுறீங்களோ அதே தான் இந்த ப்ரொஃபைல் பேக்ரவுண்ட்லாம் மாற்றுறது. ஓகே, இதுதான் வந்துட்டு ஈஸியாக செட்டப் பண்ணுற நம்மட ஒரு லிங்க்டின் விஷயம். இது வந்துட்டு உங்களோட ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணிடலும், மெஷினில் தான் பார்க்கணும் இல்லை, ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லிங்க்டின் அடிச்சிங்கன்னு வரும். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன செய்யலும் சர்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்துட்டு சர்ச் பண்ணுவீங்க இல்லையா, அதே போல் இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஒரு ஆள் கம்பெனி ஆக்கிலும். அதே போல் என்ன செய்யலும் ஒரு இதாக இருக்கலும் அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன செய்யலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யலும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொள்ள இயலுமா இருக்கும், ரைட்?
அதே போல் பாருங்க இப்போ உங்களுக்கு கம்பெனி ஒன்று சர்ச் பண்ணுறீங்களே, இப்போ உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்ங்கிற ஒரு கம்பெனியை சர்ச் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? சர்ச் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்? சர்ச் சர்ச் பண்ணிடலாம் உங்களுக்கு இங்கே இந்த அறிக்கிற அதை சர்ச் பண்ணி என்ன செய்யலாம்? உங்களுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணல பாருங்க, மைக்ரோசாஃப்ட்டுக்கு லிங்க்டின்லேயே 26 மில்லியன் ஃபாலோவர்ஸ். இந்த லிங்க்டின் வந்துட்டு யாருன்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட், ரைட்? இந்த இருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க, ரீசெண்டாக வந்துட்டு பை பண்ணிட்டாங்க. இது வேற ஒரு ஆள் வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணினேன், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க, மைக்ரோசாஃப்ட் இதை வந்துட்டு அவருக்கு காசு கொடுத்துட்டு பை பண்ணிட்டாங்க, ரைட்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் விளங்குது தானே நான் ஷோ பண்ணுறது? ஓம் சார் விளங்குது. ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு என்னது லிங்க்டின். அப்போ உங்களுக்கு இப்போ சம்டைம் என்ன செய்யலாம், ஜாப்ஸ் இருக்கும். ஜாப்ஸில் வந்துட்டு சர்ச் பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, கியூஎஸ் ஒரு ஜாப் ரோல் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கியூஎஸ் கொடுத்தாலும் சரி. நீங்கள் இல்லாட்டி என்ன செய்யலாம், குவான்டிட்டி சேவை ரெண்டும் அடித்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் நமக்கு, ஓகே பாருங்க, ஓகே ஃபோட்டோ சார். என்ன செய்யுது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுது. இப்போ குவான்டிட்டி சேவியர் அடிச்சிங்கன்னா இப்போ என்ன ஜாப்ஸில் கொடுத்துரும் பாருங்க. ஹோம் டெப் இது பாருங்க, கேஸில் பாருங்க ஹோம் சார் டெப். இல்ல சார், ஓ சொல்லுங்க. இல்ல வேகன்சி கிடக்குற ஜாப் மட்டும் தானே சார் வரும்? இல்ல வேகன்சியில் இருக்கிற ஜாப் மட்டும் தானே சார் வரும்? இல்லை இல்லை, நீங்கள் என்ன ஜாப் அடித்தாலும் உலகத்தில் வந்துட்டு என்ன மார்க்கெட் ஒரு ஜாப் ரோலுக்கு வந்துட்டு என்ன பிளேஸ் இடம் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும், ரைட்? இப்போ நீங்கள் என்ன ஐடி ஃபீல்டாக இருக்கலும், உங்களோட அந்த கியூஎஸ் ஃபீல்டாக இருக்கலும், அதே போல் டீச்சிங் ஃபீல்டு, whatever என்ன இருந்தாலும் என்ன செய்யலாம். மோஸ்ட் அது என்ன ஐடி ஃபீல்டு சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் இதில் வந்துட்டு உலகத்தில் என்ன நர்சிங் வேலையாக இருந்தாலும் என்ன செய்யலாம், உங்களுக்கு சர்ச் பண்ணி பாருங்கள். குவான்டிட்டி சேவியர் சர்ச் பண்ணீங்க பாருங்கள், இவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி காட்டுது. அதில் உங்களுக்கு ஒரு ரிமோட் நீங்கள் வீட்டிலிருந்து வேலை பார்க்குறது வேணுமா அப்படின்னு சொல்கிற இதெல்லாம் வந்துட்டு என்ன செஞ்சு இருக்குது பாருங்கள். இதில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு நர்சிங் இது பார்க்கணும்னு சொன்னால் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்குரிய சம்மந்தமான போஸ்ட்டும் போட்டிருப்பாங்க. அந்த நர்சிங் எங்களுக்கு நர்ஸ் தேவை அப்படின்ற இதெல்லாம் வந்துட்டு என்ன செஞ்சுப்பாங்க, போட்டிருப்பாங்க. ஓகே. அப்போ என்ன செய்யலாம், நமக்கு வேரியஸ் ஃபீல்டில் இருக்கிறார்கள் எல்லாரும் வந்துட்டு என்ன செய்யலாம், இந்த இருக்கிற லிங்க்டின் வந்துட்டு யூஸ் பண்ணலும். அதே போல் ஐடி கம்பெனிஸ் இருக்குது பாருங்க. வேர்ச்சூசான்னு சொல்லி ஒரு ஸ்ரீலங்காட பெரிய கம்பெனி ஒன்று இருக்குது. ஓகே. ஐடி கம்பெனி ஒன்று, சாரி. ஓகே. அதே போல் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட என்ன உங்களோட ஏரியாவில் இருக்கிற கம்பெனிஸும் வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, சம்டைம்ஸ் வந்துட்டு லிங்க்டின் ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ அவங்க வந்துட்டு என்ன செய்வாங்க, போஸ்ட் போடுவாங்க, எங்களுக்கு இந்த ஜொப்புக்கு இந்த ரோலுக்கு ஆள் தேவை. அப்போ அந்த சமயத்தில் வந்துட்டு என்ன செய்யலாம், இதில் வந்துட்டு எட் பண்ணி கொள்ளலாம். ஓகே. ஸோ என்ன செய்யும், கொஞ்சம் லோட் ஆகுச்சுன்னா கண்டென்ட் லோட் ஆக தானே செய்யும் இல்லையா, கவரேஜ் இஷ்யூ கொஞ்சம் போதாம இருக்குது, லோட் ஆகுது, ரைட்? அப்போ என்ன செய்யலாம், நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கம்பெனி தெரிஞ்சுக்கின்னு சொன்னால் அந்த கம்பெனியை சர்ச் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் சில ஜாப்ஸ் போட்டிப்பாங்க. அது அப்போ என்ன செய்யலாம், அதில் வந்துட்டு அங்கே எட் பண்ணலாம். அப்படியான விஷயங்கள் என்ன செய்யலாம்,
சர்ச் பண்ணுங்க. இப்போ ஜாப்ஸில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஜாப்ஸுங்கிறதுல வந்துட்டு இங்கே வந்து என்ன ரோல் வேணுமோ அந்த ரோல் ஸ்ட்ரைட்டாக சர்ச் பண்ணி